வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ ஒரு ப்ரோக்ராம் கிளம்பிட்டேன். ஒரு டிஆர் மாதிரி தான். இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து காசிமேடு நடக்குது. எங்கள் ஏரியா வட சென்னை. நான் பிறந்து வளர்ந்து படித்த இடம், நான் படித்த ஸ்கூல், நான் படித்த காலேஜு, நான் வளர்ந்த இடம், பார்க்குற மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏரியா போகிறதுனால நம்ம பிறந்து வளர்ந்த ஏரியாவை பார்க்குறது நமக்கு சந்தோஷம் தானே. காசிமேடு வழியாக தான் போகிறேன் நான். கோருக்குப்பேட்டை, வட்டாரப்பேட்டை அந்த வழியாக தான் நான் போவேன். சரி, அப்படி நம்ம மக்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். நான் படித்த ஸ்கூல், படித்த காலேஜ் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அது எத்தனை தடவை நம்ம படித்தது மறுபடியும் பார்த்தாலும் நம்மளுக்கு சலிக்காது இல்லையா? அந்த வழியாக தான் போகிறேன். ரொம்ப நாளாச்சு போயிட்டு. அப்படியே காசிமேடில் இன்றைக்கி வந்து நாகின்ஸ் அசத் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். நாகின்ஸ் அவர் ஃப்ரெண்டு. இன்னைக்கு யார் வர்றதுன்னா ரஜினி, சோமு, கமல், கதிர் அவங்க வராங்க இன்றைக்கி. ரஜினி சோமு திண்டுக்கல்லேருந்து வராரு, கதிர் கமல் வந்து ஈரோட்லேருந்து வராரு. தலைவரை கண்டிப்பாக வந்துடுங்க, நம்மளாம் வரணும்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்க கூடயே போயிட்டு அப்படியே வீடியோவில் எடுத்துகிட்டு நம்மளும் டான்ஸ் பண்ணிட்டு வரலான்ட்டு தான். எங்கன்னா காசிமேடு இன்றைக்கி ப்ரோக்ராம். திரௌபதி அம்மன் கோவில், காசிமேடு சிக்னல் ரைட்டில் போய் லெஃப்ட்டில் திரும்பினா அந்த கோயில் வருதுன்னு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ரெடி ஆகிட்டேன். ரொம்ப மேக்கப் லைட்டாக போட்டுருக்கேன். அங்கே நிலமை எப்படின்னு தெரியல, மழை பெய்கிற மாதிரி இருக்குது கிளைமேட்டு. அந்த கோயில் திருவிழானா பெருசாக ஓப்பனாக தான் நடக்கும். அதனால் கிளைமேட் மழை பெய்கிற மாதிரி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. தெரில, போகலாம். நேரம் இப்போ அங்கே தான் போகிறோம். ஓகேவா, போகலாமா? இப்போ மவுண்டோடு, இது முக்கியமான இடம் சொல்லலாம். இங்கே வந்து சென்னையில் புது வண்டி வாங்குறவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து பாடிகார்ட் முனீஸ்வரர் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வண்டிக்கு பூஜையெல்லாம் போடுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, பூஜை போடுவாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இங்கே சண்டே அதுமாதிரி இவ்வளோ கூட்டம் இருக்குது. பார்த்தா புது வண்டிங்களாம் இருக்கும். ஆக்சுவலாக பாருங்கள், நல்லா பொங்கல் வச்சுட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே தான் புது வண்டிக்கு பூஜை போடுறது. இவ்வளோ வண்டி இருக்குது பாருங்கள். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து எலிஃபென்ட் கேட். ஒரு 30 வருஷம் முன்னாடி எங்கள் ஒய்ஃப் வந்து வேலை செஞ்சுருந்தாங்க. அந்த கம்பெனி இருக்கா தெரியல, போய் பார்க்கலாம். யானை கவுனி எலிஃபென்ட் கேட்டுருவாங்க, மெயின் சிக்னல். இங்கே நான் படித்த ஸ்கூல் இருக்குது. ஒரு 30 வருஷம் முன்னாடி எங்கள் ஒய்ஃப் இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தாங்க, சின்ன கம்பெனி. அந்த கம்பெனி அங்கே தான் இருக்குது. எவ்வளோ மாற்றங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சிங்க. இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. இந்த சந்தில் தான் எங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிருந்தாங்க. இப்படியே நேராக பண்ணி இந்த சவுகார்பேட்டை ஏரியா. ரோடு எவ்வளோ பக்கத்தில் வீடு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மினி பாம்பே கூட சொல்லலாம். அந்த மாதிரி கொச்சன்னு இருக்கும். அந்த இடம் ஒரு தான் நீங்கள் பார்க்கலாம். எந்த கம்பெனி ஞாபகம் இல்லை எனக்கு. இங்கே தான் இங்கேயும் இருக்குது. எங்கள் ஒய்ஃபு தான் தெரியும். எங்கே இருக்கேன்? அந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். இருக்கா இல்லை தெரியல. ஆஃபீஸ் இந்த சண்டே லீவாக தான் இருக்கும். இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். எங்கள் ஒய்ஃப் வந்து தெரியும். அப்படியே திரும்பி வீடியோ காமி பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த வீடா தெரில எனக்கு. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சுரேஷ் கொத்தாரின்ட்டு. ஓகே, யாராப்பா சாப்பிடுமா நம்மளை பார்த்தோன்னே பேசுகிறாங்க. நீ டீ சாப்பிட்டீங்களா? ஓகே, வரம்மா. ஆக்சுவலாக ஹிந்தி தியாலஜிக்கல் ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. நான் படித்த ஸ்கூலு. நான் நின்று அந்த அம்மா கூப்பிட்டு பேசினாங்க. சரி, ஓகே. இவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். சண்டேன்றதால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மற்ற நாள்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குது இங்கெல்லாம். சவுகார்பேட்டை ஏரியாச்சே. சரி, இந்த ஸ்கூலாண்ட போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சவுகார்பேட்டை ஏரியா அப்படியே பார்த்தீங்கன்னா மகாரிஷி வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பேர் மாட்டிருக்கு. பட் கீழே மேனேஜர் பை ஹிந்து தியாலஜிக்கல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் படித்த ஸ்கூலு தான். இங்கே தான் இதான் நான் படித்த ஸ்கூலு. இது வந்து மின்ட் ஸ்ட்ரீட். நேராக போனால் க்ரௌன் தேட்ரு, கிருஷ்ணா தேட்ரு நேராக வரும். இந்த இடத்துல எல்லாம் மாறிச்சு. இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது. போஸ்ட் ஆஃபீஸ் தூக்கிட்டு ஏதோ ஒரு கடை ஒன்று இருக்குது இங்கே. சவுகார்பேட்டை ஏரியா ஒரு மினி பாம்பே மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நம்ம மரோடேஷன் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த 8th 9th அந்த ஹிந்தி காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த ராமர் கோயில் மட்டும்தான் அப்படியே இருக்குது. இந்த கோயில் டெய்லி நான் வருவேன். இந்த 8th 10th படிக்கிறப்போ, சாரி 9th 10th இங்கே தான் படித்தேன் நான். இந்த கோயில் அப்படியே தான் இருக்குது. மின்ட் ஸ்ட்ரீட் இருக்குது இந்த கோயில். இது மின்ட் ஸ்ட்ரீட் லாஸ்ட் வந்துட்டேன். இங்கே வந்து கவர்மெண்ட் ப்ரெஸ் ஒன்று இருக்குது.
சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இடம் இதெல்லாம். அப்புறம் நடுவில் வந்து போனேன். கவர்மெண்ட் ப்ரெஸ் அச்சகம் இருக்குது பாருங்கள். இது பக்கத்துலேயே க்ரௌன் தேட்டர் ஒன்று வந்துச்சு. இந்த போர்டு போட்டிருக்காங்க இல்லையா, காவி கலர். ஆக்சுவலாக இதுதான் க்ரௌன் தேட்டரு. எவ்வளோ படம், வெள்ளை புறா ஒன்று, வெள்ளை ரோஜா, மேரி அகலத், பணக்காரன், ரஜினி, இது எல்லாம் இந்த ஆக்சுவலாக தான் க்ரௌன் தேட்டரு. க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் பழைய ஆளுங்களாக இருப்பாங்க. பேசி பார்க்கலாம். தலைவரே, க்ரௌன் தேட்டர் தானே இது? நீங்கள்லாம் பழைய ஆள், பழைய ஆள் நீங்கள் இல்லை. க்ரௌன் தேட்டர் தானே இது? அதான் சென்னையில் வந்து ரிக்ஷா வந்து போது பாருங்கள். இந்த மார்வாடிஸ், இந்த சவுகார்பேட்டை மட்டும் தான் இந்த மாதிரி ரிக்ஷா இருக்குது. இந்த ஏரியாவில் தான். வேறு எங்கேயுமே ரிக்ஷா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரிக்ஷா உடனே அது இந்த ஏரியா மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. இது மின்ட்டு புதுசாக கட்டின பிரிட்ஜு. கிருஷ்ணா தேட்டர் அங்கே இருக்குது, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேராக போனால் மின்ட்டு பிரிட்ஜு. இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கும், விசேஷமான அம்மன் கோயில். இதுதான் கிருஷ்ணா தேட்டருங்க. விக்ரம் படம்லாம் நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். விக்ரம் ஃபஸ்ட் பார்ட்டு. இப்போ கிருஷ்ணா தேட்டர் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. எல்லாமே மாறிடுச்சு. பிரிட்ஜு மட்டும்தான் மாறாமல் இருக்குது, மின்ட்டு பிரிட்ஜு. பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டில் எத்தனையோ தடவை இங்கேருந்து அம்பத்தூர் வேலைக்கு போயிருக்கேன். ஒய்ஃப் இங்கேருந்து 37 பஸ்ஸு பிடிச்சிட்டு அந்த எலிஃபென்ட் கேட்டில் இறங்கி வேலைக்கு போயிருக்காங்க. கையில் காசு இல்லாதப்பெல்லாம் எங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பெல்லாம் இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கி வந்து பஸ் ஏறி போய்ட்டு மறுபடியும் இந்த இங்கே இறங்கிட்டு மறுபடியும் பிரிட்ஜ் ஏறி வீட்டுக்கு வருவாங்க. அப்போல்லாம் சம்பளம் ரொம்ப கம்மி. எனக்கு 600 ஒய்ஃபுக்கு 700, அவ்வளோதான் சம்பளம் கம்மி. பட் அப்போ இருக்கிற சந்தோஷம் இப்போ இல்லை. அதான் உண்மை. இது வந்து பிரிட்ஜு ஏறி இறங்கினோடனே பென்சில் ஃபேக்ட்ரின்னுவாங்க. லெஃப்ட் சைடு ரயில்வே ட்ராக்கெலாம் இருக்கும். அங்கே பஸ்ஸு நிற்குது இல்லைங்களா எண்டில், அதுதான் பென்சில் ஃபேக்ட்ரி. அதுக்கடுத்து கொருக்குப்பேட்டை. இந்த பக்கம் போனால் பாரத் தேட்டர் இங்கே தான் இருக்குது. வந்துட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு நம்ம ஏரியா தாண்டி தான் காசுமேட்டுக்கே போகணும். அப்படி டச் பண்ணிட்டு போகலாம் வாங்க. இந்த பஸ் நிற்கிறது தான் பென்சில் ஃபேக்ட்ரி பஸ் ஸ்டாப்பிங். ஓகே, இது ஒரு ஸ்கூல் எடுத்து பாருங்கள். 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் நான் படித்த ஸ்கூல். சென்னை நடுநிலைப்பள்ளி. ஏற்கனவே ஒட்டி காமிச்சிருக்கோம் கிட்ட. இந்த ஸ்கூல் தான் 1ஆவதுலேருந்து 8ஆவது இங்கே படித்தேன். 9, 10 ஹிந்தி தியாலஜிக்கல். 11, 12 இங்கே தியாகராய ஸ்கூல்னு இருக்குது, அங்கே படித்தேன். மறக்க முடியாத நிகழ்வுகள். சூப்பர் ஸ்கூலுங்க இது. பக்கத்திலே வீடு, நடந்தே வந்துடும். ரங்கநாதபுரம் ஹவுசிங் போர்டு. நான் பிறந்து வளர்ந்த ஏரியா இதுதான். இப்போ கட்டி வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. பழைய ஆளுங்க இருக்காங்க, உள்ளே போய் பார்த்தா இருப்பாங்க. பழைய ஆளுங்கள்லாம் எல்லாம் இருப்பாங்க இங்கே. நேராக ஜவான்மல் சவுக்கர் ஸ்ட்ரீட்னுவாங்க. நேராக போனால் அங்கே பிறந்த சின்ன வயசில் அங்கே தான் வளர்ந்தோம், படித்தோம். இதுதான் ஹவுசிங் போர்டு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. குடிசை மாற்று பகுதி வாரியம். இது ஜவான்மல் சவுக்கர் ஸ்ட்ரீட். இங்கே ஒரு மிட்டாய் கம்பெனி இருக்கும், அது பக்கத்தில் தான். நாங்கள் பிறந்ததே இங்கே தான். நான் இங்கே ஒரு டீ கடை இருக்கும், இருக்கா இல்லையா தெரில. தாமஸ் டீ கடை சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டீ கடை இருந்துச்சு, காணும். எங்கள் வீடு இங்கே தான் இங்கே இருக்குது. எனக்கு மறந்துட்டேன் நான். ஆக்சுவலாக இதுதான் எங்கள் வீடாக இருந்துச்சு. இதுவா மிட்டாய் கம்பெனி இருக்கும், மறந்துட்டேன். எல்லாம் மாறிடுச்சு டோட்டலாக. ஆக்சுவலாக இதுதான் நாங்கள் இருந்த வீடாக இருந்துச்சு. அதெல்லாம் மறந்துட்டுருக்கு, எல்லாம் மாறிடுச்சு. இதுதான் ஜவான்மல் சவுக்கர் ஸ்ட்ரீட். இந்த கேட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாசல் வீடாக இருந்துச்சு. 28 ஜவான்மல் சவுக்கர் ஸ்ட்ரீட்டு. அது பக்கத்தில் என் ஃப்ரெண்டு சரவணன் வீடு இருக்குது. அது பக்கத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. இப்போ யாரையுமே காணும், இடம் மாறிடுச்சு. இதுதான் நாங்கள் இருந்த வீடு. அப்புறம் வாடகைக்கு மாறணும். இந்த வீட்டில் வாடகைக்கு மாறணும். உடஞ்சிருக்கு பாருங்கள். மேலே வாடகைக்கு இருந்தோம், இப்போ க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இருக்காங்களா இல்லை எவ்வளோ தெரில. 26 கொடுத்தன இருக்கும் அது உள்ள. நான் வேலை செஞ்ச கம்பெனி காமிக்கிறேன். போர்டெல்லாம் இருக்காது. இது ஒரு கேட் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு கேட் இருக்கா, அந்த கேட் இருக்குல்ல, அது உள்ள தான் கம்பெனி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில் 4-5 வருஷம் வேலை செஞ்சு ஓரளவு வேலையை கற்றுன்னு வெளியே வந்துட்டேன். எக்ஸ்போர்ட் கம்பெனி இது. அந்த பில்டிங் தான் இது. எம்ஜிஆர் சிலை இருக்குங்க. எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்தில் தான் அந்த வீடு. எக்ஸ்போர்ட் அவர் ஓனரு, அங்கே தான் வேலை செஞ்சேன் நான்.
நீங்கள் இவ்வளோ வருஷம் வேலை 4 வருஷம் வேலை செஞ்சீங்க. இந்த டீ கடையில் தான் நான் காலேஜ் பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்க இங்கே டீ சாப்பிட்டது எல்லாமே. ஃபைனல் எங்கள் ஸ்கூல் வந்து அங்கேயே இருக்குது. அப்படியே போகிறோம் பாருங்கள். நான் படித்த ஸ்கூல் +1 +2 படித்த ஸ்கூல். ஆக்சுவலாக +1 படித்த ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூல் தான் நான் படித்தேன். நான் படித்த ஸ்கூல் +1 +2 இங்கே தான் படித்தேன் நான். ஆனால் சார் இப்போது சிலம்பெல்லாம் நேராக கிளாஸில் ஃபஸ்ட்டு +1 +2 இங்கே தான் இருந்தோம். பின்னாடி வந்து கிரிக்கெட்டெல்லாம் நாங்கள் விளையாடின்னு இருப்போம். மறக்க முடியாத நிகழ்வுகள். அப்படியே வந்தால் இந்த கேட்டு தான் அகஸ்தியா தேட்டர். ஒரு காலத்தில் ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு. ரஜினிகாந்த் சார் படம் பிரியா, மோகன் சார் படம் உதயகீதம், அப்புறம் நிறைய படம் உலகம் சுற்று வாலிபன் எல்லாம் இந்த தேட்டர் தான் ரிலீஸ் ஆகும். பெரிய தேட்டருக்கு பெரிய கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறக்க முடியாத தேட்டர் இதெல்லாம். அப்படியே போனால் திருவத்தூர் வரும். திரௌபதி அம்மன் கோயில் வந்துட்டோம். இதுதான் கோயில். ஸ்டேஜ் எங்கே போட்டுறாங்க தெரு, உள்ள போய் பார்க்கலாம். ரைட், ஓகே. வணக்கம் சொல்லுப்பா. எல்லோருக்கும் வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 துருவங்களும் ஒன்று சேர்ந்துருக்கோம். இதில் 4வது பெரும் துருவம். ரைட், ஓகே. ஆடினால அவர் எல்லாமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டீம் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நடக்க போகிற நிகழ்வு வந்து மிக சிறப்பாக அமையணும் எல்லாரும் நினைக்கிறோம். நம்ம டிஆர் அண்ணே இதை பற்றி சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்புறம் நம்ம பேசலாம். இன்னைக்கு வந்து ரஜினி சோமு, அப்புறம் நம்ம பிரதர் சொல்லுப்பா சிவா, ஆமாம், அப்புறம் ஆளினால் அழகுராஜா அந்த டிஆர். இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இவர்தான் பார்த்துருப்பீங்க. ரஜினி சோமு வேற லெவல், கதிர் கமல் வேற லெவல், நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, எங்க டிஆர் இதில் வந்து கமலஹாசனை போடவே மாட்டேன்றாரு, போட சொல்லுங்க அப்படின்னு. இந்த தேங்காய் எரிக்கிற வீடியோ மட்டும் ஒன்று போட்டேன், இது ஆடி மாதத்துக்கு. அது போட்டேன், நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் தலைவர் வீடியோ லேட்டஸ்ட் ஒன்று பார்த்தோம், சூப்பராக போயின்னு இருக்கு. எல்லாரும் நம்ம சேனலில் வருது, எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நேரில் எல்லாம் இவங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். நம்ம பிரதர் சிஸ்டர் ஹை மட்டும் சொல்லுங்க. உங்கள் வீடியோ நல்லா போகிறதுக்கு காரணம் இவங்க தான். ஓகே, உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் இன்னும் நிறைய மகிழ்ச்சி படுற மாதிரி வீடியோஸ், இன்னும் உங்களை எல்லாம் வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. உள்ளமெல்லாம் இலச்சவளே, பூங்கார பொருளே உமையவளே. ഇനിയാണ് നിന്റെ ഫാമിലി ഡിസ്റ്റർബ് ചെയ്യില്ല, നീ എന്റെ ബിസിനസ്സിലും ഡിസ്റ്റർബ് பண்ண. இப்போ காம்ப்ரமைஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பொட்டு பொடிசுங்களோட வீட்டு பக்கம் வந்து பிரச்சனை பண்ண பார்த்த இடத்துல கண்டத்துந்தமா வெட்டி கலைச்சு போ.
தினேஷ், கே துரேந்தர், டி வெங்கடேசன், பி கணேஷ், ராமன். ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு. குணா அண்ட் விக்ரம் வேறு லெவலு. தலைவர் தான் வேறு லெவலில் பண்ணார். இது வந்து நான் ஷார்ட்ஸில் கூடிய சீக்கிரம் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. வீட்டுக்கு வாங்க தம்பியை பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக வர நாங்கள் 2 பேரும் ஒரு வீட்டுக்கு வருவோம், தம்பியை மீட் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பாக. சூரி ஹாய் சொல்கிறேன். சூரி பாய். தேங்க்யூ.